ஹலோ 11th பசங்களா, என்னடா அரியர்ஸ் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நம்ம எப்படி எல்லாத்தையும் கவர் பண்றது? எந்தெந்த விஷயம்லாம் படிக்கணும்? எதெல்லாம் நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க பசங்களா. உங்களுக்காக தான் இந்த வீடியோல ஒவ்வொரு சாப்டர்லயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல எந்த சாப்டர் உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, அந்த சாப்டரை எடுத்து நான் லைவ் வரப்ப ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 11th பசங்க இதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்ல. லைவ்ல உங்களுக்கு எல்லாமே நான் டீச் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன சாப்டர் கீழே கமெண்ட் பண்றீங்களோ அந்த சாப்டர் எடுத்து அதை உங்களுக்கு ப்ராப்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினா இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்குன்னா நம்ம அந்த கொஸ்டினையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கீழே எந்த சாப்டர் உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு லைவ் வரப்ப எது எடுக்கணும்னு நினைச்சோம் எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வருத்தப்படாதீங்க பசங்களா. இதுக்கப்புறம் வர பேட்ச் எல்லாத்துக்குமே 11th போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாருமே ரொம்ப அந்த பசங்களாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப கஷ்டமா இருப்பீங்க. கவலையே படாதீங்க. ஒரே விஷயம் நான் சொல்லுவேன், அந்த பசங்க 11th போர்டில் கஷ்டப்படணும்னா 12th ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம 11th போர்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் 12th எக்ஸாம் போகிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். சரியா? ஸோ அதனால அதெல்லாம் போட்டு ரொம்ப மனசை குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு கோல், என்னது? 11th அரியர்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ அது எப்படி கிளியர் பண்ணுறது மட்டும் பாருங்க. அதுக்கு தேவையான உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க எஃபர்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 1.6 8 9 12. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 1.1ல 5 6 7, 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ 3 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 4 13 22 29 and 30. எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 1.1ல 8 and 9, 1.2ல 2 3 4, 1.3ல 6 8 12 14 15 16 17 and 18. இவ்வளோ கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும். 3 மார்க் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இப்போ 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 1.5 23 அப்புறம் 24. எக்ஸசைஸில் 1.1ல 4th கொஸ்டின், 1.2ல 5th 7th and 9th, 1.3ல 2nd 3rd 7th 10th 19th 20th, 1.4ல 6 and 7. ஓகேவா? இப்போ அடுத்தது பேசிக் அல்ஜிப்ரால பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.4 5 7, அடுத்தது 2.34 35 36 38 அப்புறம் 39. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.1ல 5th கொஸ்டின், 2.2ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்புறம் 6th கொஸ்டின், 2.4ல 10th கொஸ்டின், 2.11ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2.12ல 2 3 4 6. ஓகேவா? அடுத்தது 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.8 9 14 25 27 33 37 அப்புறம் 40. எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் கொஸ்டின், 2.2ல 2 3 4 5, 2.4ல 4 5 7 8 9 10, அடுத்தது 2.4ல 2 4 5 6 7, 2.5ல 1 2, 2.6ல 2 3, 2.7ல 1 2. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல 2.12 15 23 24 26 அப்புறம் 30. எக்ஸசைஸ்ல 2.3ல 6th கொஸ்டின், 2.5ல 4th கொஸ்டின், 2.7ல 1 2 3, 2.8ல தேர்ட்ல 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டினுமே ஆக்சுவலி, 2.9ல 4th and 5th, 2.10ல பார்த்தீங்கன்னா 7 and 8. ஓகேவா? அடுத்தது 3rd சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான சாப்டர் ஆக்சுவலி. அதுலேருந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முக்கியமான கொஸ்டின்லாம் மட்டும் பார்த்துக்குங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.12 31 67. எக்ஸசைஸில் 3.1ல செகண்ட் கொஸ்டின், 3.2ல 1 2 3 6, 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3.4ல 5 9 11 அப்புறம் 17, 3.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3.6ல ஃபர்ஸ்ட் செகண்ட், 3.8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3.10ல செகண்ட் 4 and 5. 3 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.13 18 19 29 60 அப்புறம் 68. எக்ஸசைஸ் 3.1ல 3 5 7 10, 3.2ல 7 9 10 11, 3.3ல தேர்ட் பார்ட் 4th and 6th கொஸ்டின், 3.4ல 3 8 10 13 22 23 அப்புறம் 24, 3.5ல 3rd 4th 6th 7th 8th, 3.6ல 5 6 8 11 3, 3.8ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் செகண்ட் கொஸ்டின், 3.10ல 8 9 14 அப்புறம் 15. இப்போ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.25 32 36 38 39ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் 71. எக்ஸசைஸ்ல 3.1ல 4 8 11, 3.4ல 16 19 25, 3.5ல 9 10 11,
3.6ல 3, 4, 12, 14. 3.7ல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறம் செகண்ட் பார்ட் அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின். 3.8ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அப்புறம் செவன்த் கொஸ்டின். அடுத்து 3.9ல தேர்ட், ஃபோர்த், செவன்த்ல ஃபிஃப்த் பார்ட் அப்புறம் 11th கொஸ்டின். 3.10ல பார்த்தீங்கன்னா 11th, 12th, 16th. ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டர். அதுலேருந்து கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வந்து பேஸ் உங்களுக்கு. ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் படித்தாதான் அடுத்த வருஷம் போயிட்டு உங்களுக்கு கால்குலஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்குலஸ் என்ன சொல்கிறேன்னா இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரிக்னாமெட்ரி தான் வந்து பேசிக்ஸ். ஸோ அது இல்லைனாலே நமக்கு நிறைய அது அடி வாங்கும். அதனால இந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த சாப்டர் உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லைவ் வரப்போ வந்து உங்களுக்கு அதில் எல்லா சாப்டரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நீங்கள் எந்த சாப்டர் டிஃபிகல்ட் சொல்கிறீங்களோ அந்த சாப்டர் நான் ஃபஸ்ட்டு எடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சாப்டர் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு குறித்து கொடுப்பேன். அந்த குறித்து கொடுக்குற கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களால் நல்லா கிளியர் பண்ண முடியும், ஈஸியாகவும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மித்த சாப்டர் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் லைவ்ல மீட் பண்ணலாம். பாய்.